ரூஃபிங்கில் டைல் செராமிக் டைல் இது. சரி சரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளே ஓகே இந்த சீலிங் டைல்னு சொல்லுவாங்க. சரி சரி. அதை வச்சு பண்ணுறது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த கேப் வச்சு 2 பார்லையும் வச்சுட்டு பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹீட் வராது உங்களுக்கு. ஓ சரி சரி. கீழேருந்து பார்க்கும்போது லுக் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே. மேலேருந்து பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருக்கும். சரி சரி சரி. ஆமாம். இது நம்ம இந்த செராமிக் போர்டு வந்து இந்த மாதிரி 2 பார்லையும் அடிச்சு தான் பண்ண முடியும். ஓகே. மேலே அது வந்து சிங்கிள்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வி போர்டு அடிச்சுட்டு பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா யூபிவிசி. ஓகே. இது எல்லாமே வந்து நம்ம ரூஃப்ல மட்டும் போடுற மாதிரி சொல்லக்கூடியதான் உங்களுக்கு. ஓகே ஓகே. வீட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? நார்மலாக மெட்டல் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் மெட்டல் கலர் ஷீட் வந்துச்சு. ஓகே. இப்போ அதுலேயும் இப்போ யூபிவிசியில் வருது உங்களுக்கு. இதுவுமே வந்து மழை பெஞ்சா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும். ஓ சரி சரி. இது சுத்தமாக சவுண்ட் வராது உங்களுக்கு. கொஞ்சம் கூட சவுண்ட் வராது. இந்த டைல் ரூஃபிங் சொல்கிறது. ஆமாம், டைல் ரூஃபிங். ஓகே ஓகே. ஏன்னா 2 லேயர் வந்துருக்கு, ஹீட்டும் வராது, அது சவுண்டும் சுத்தமாக வராது. சரி ஓகே. ஸ்டோன் கோட்டோட அதுவுமே வந்து நம்ம நார்மல் ஷீட்டை விட உங்களுக்கு சவுண்டு கம்மியாக இருக்கும். சரி சரி. ஹீட்டும் கம்மியாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் நாட்டு ஓடு. ஓகே ஓகே. நாட்டு ஓடு. இதுவுமே நம்ம ஒரே பரலையே 2 ஓடு எடுக்கலாம். டாப்பில் இந்த ஓடு வரும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் போர்டு வரும். அந்த பூவோடுன்னு சொல்லுவாங்க, அந்த சீலிங் போர்டு வரும் உங்களுக்கு. ஓ சரி சரி. இப்படி பண்ணலாம். இல்லை இது வேண்டாம் நமக்கு இது மட்டும் பண்ணனாலும் சிங்கிளாகவும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதில் டபுள் இருக்கு, பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும். ஓகே ஓகே. இதுவும் அதே மாதிரி தான், நாட்டு ஓடுலேயே இது டைப்பு. சரி ஓகே.